நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினமும் செய்கின்ற அந்த வேலையில் ஒரு 10 நிமிடம் நம்ம செலவு பண்ணி துறவிகளாக நம்ம வாழ்ந்து பார்க்கணும். துறவிகள்னால் யார்? முற்றும் துறந்தவர்கள். அவர்களுக்கென்று எதுவுமே கிடையாது. பந்தம் வாசம் எதுவுமே இல்லாமல் சிவனே கதியென அவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்தில் எது மேலேயுமே பற்று இருக்காது. இந்த உலகமே அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இருக்கும். அவர்களுக்கென்று ஏதாவது ஒரு பற்று, அன்பு, காதல் இப்படின்னு பலவாறான ஆசைகள் மனிதர்களுக்கு இருப்பது அவர்களுக்கு எல்லாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஈசன் அப்படிங்கிற அந்த அருட்பெரும் ஜோதியை தவிர வேறு எதுவுமே அவர்கள் மனதிற்குள் இருக்காது. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம ஒரு 10 நிமிடமாவது வாழ்ந்து பார்த்தா தான் இந்த பிரபஞ்சத்தோட அதிசயத்தையும் அந்த எம்பெருமானையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு 10 நிமிடமாவது நம்ம வாழ்க்கையில் அவருக்காக, நம்மை படைத்த அந்த இறைவனுக்காக நம்ம செலவு பண்ணும் பொழுது நம்ம முழுவதுமாக அவருடைய அன்பையும் இந்த மாயையும் உணர்ந்து கொள்வதற்கு அவர் கொஞ்சமாவது நமக்கு அதை புரிய வைப்பார். அப்போ அந்த துறவிகளாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வதற்கு மனதினுள் அவரை நம்ம அந்த ஜோதி வடிவில் இருக்கின்ற அவரை நம்ம எப்படியாவது உணர்ந்து கொள்வதற்கு அந்த தியான நிலையை நம்ம மேற்கொள்ளணும். அந்த தியானத்தை மேற்கொள்ளும் பொழுதும் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கின்ற எந்த ஒரு சிந்தனைகளும் மேலோங்கக்கூடாது. இப்போ நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனம் பூராமே அந்த வேலையில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதற்கு தயாராகலை. வேலை தான், நம்ம இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம தினமும் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு யாராவது வந்து இந்த மாதிரி நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தியானத்தில் கவனம் இருக்குமா? இருக்காது. இப்போ சாப்பிடணும், மதியம் இத்தனை மணிக்கு சாப்பிடணும்னா அதற்காக நம்ம அத்தனை மணி வரும் பொழுது கொஞ்சம் தயாராகுவோம். அப்போ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தினமும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கணக்கு போட்டு வச்சுருப்போம். அப்போ ஒரு 10 நிமிடம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம மனதினுள் ஒரே சிந்தனை அப்படிங்கிற அந்த ஈசனை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீதும் அந்த காதலானது நமக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும். எல்லாத்தை பற்றி நம்மளுக்கு உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வழி பிறக்கும். அதை மட்டும் என்றைக்குமே தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய மனிதர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தவர்கள் மீது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த தேவையில்லாத அன்புகளை செலுத்துவாங்க. அடுத்தவர்களுடைய தோற்றத்தை பார்த்து அப்புறம் இருவருக்குமே அந்த காதலானது பரிமாறிக்கொண்டு அவர்களிடையே திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் நடக்குது. இது நான் தவறாக எதுவுமே சொல்லலை. காதல் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு வருகின்ற ஒன்று தான். ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது நிலையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிவனிடத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்குமே தவிர வேறு இந்த மனிதர்களிடத்தில் நமக்கு எப்பொழுதுமே கிடைக்காது. அப்படி காதல் செய்துமே சில நேரங்களில் நன்றாக வாழ்கிறவர்களும் இருக்காங்க, இல்லை தேவையில்லாத வேறொரு அந்த எண்ணத்தை மனதிற்குள் போட்டுக்கொள்கிறார்கள். அந்த இடத்துல வேறு ஒரு ஆசைகள் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர்கள் நிலையான அன்பு, ஒருவர் நிலையான அன்பு வைத்திருப்பார்கள். ஒருவர் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு பார்த்திங்கன்னா நிலையானதாக இருக்காது, அப்படியே வேறு வேறு இடத்துல பரவி இருக்கும். அப்போ அந்த உண்மையான அன்பு வைத்தவர்கள் அந்த இடத்துல என்ன ஆகிறாங்க? ஏமாற்றம் அடைகிறார்கள், மனதளவில் ரொம்ப ஒரு வேதனை அடைவார்கள். அதற்குத்தான் சொல்வது, எப்பொழுதுமே மனிதர்களை நம்ம எப்பொழுதுமே நம்ப முடியாது. மனிதர்கள் எப்பொழுது நிறம் மாறுவார்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளிடம் நன்றாக தான் பேசுவார்கள், ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தேவைக்கு தான் நம்ம கூட இருந்திருப்பாங்க. அந்த தேவையானது பூர்த்தியான உடனே அவர்கள் அந்த இடத்துல பார்க்க முடியாது. அப்போ உணர்ந்துகொள், எல்லாமே நம்ம உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் அது நம்மளால் அதுக்கப்புறம் செய்யாமல் இருக்க முடியும். ஏன்னா நம்ம உணராமல் எதையுமே நம்மளால் செய்யாமல் இருக்க முடியும். வாயால் ஒருத்தங்க இது பண்ணால் தவறு நடக்கும்பா, உனக்கு பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கர்ம வினைகளை சேர்க்காமல் இருப்பா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுதே நம்ம அதை கேட்டுக்கொள்ளணும். அப்போ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா அதற்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதை புரியாமல் என் இஷ்டம்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சில நேரங்களில் நம்ம எடுக்கின்ற இந்த தவறான முடிவுகள் நம்மளுடைய கர்ம வினைகளை பெரிதளவில் சேர்த்து வருவதற்கு ரொம்பவும் உகந்ததாக இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம பார்க்கலாம், நமக்கு நல்லா தானே இருக்குது அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம
அது அந்த அந்த நேரத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளாமல் செய்யும் பொழுது அது நமக்கு சுகமாகவும் லாபகரமாகவும் தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் தான் அதோடைய அந்த வேலையை அது பண்ண ஆரம்பிக்கும். அந்த கர்ம வினைகள் நமக்குடைய அந்த கஷ்டங்களை வெளிக்கொண்டு ஆரம்பிக்கும். எவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம செய்திருந்தாலும் நாம் செய்கின்ற அந்த கர்ம வினைகள் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டாயம் திரும்பி வந்தே தீரும். அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும், இனிமேலாவது கர்ம வினைகள் சேராமல் வாழணும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அந்த கஷ்டம் வரும்பொழுது தான் நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்வதற்கு இறைவன் அதை செய்கிறார். இப்போ எவ்வளோ துன்பங்கள் நீங்கள் இழைத்தாலும் நம்மளுக்குன்றி அந்த கஷ்டமே இல்லாமல் இறைவன் வாழ்க்கையை கொடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும்? எல்லாமே நம்ம தவறுகளை செய்து கொண்டே போவோம். அந்த தவறுக்கான பலனை இறைவன் கொடுக்கலைன்னா மேலும் மேலும் தவறுகள் மேலோங்கி கொண்டே தான் இருக்கும். அதற்குத்தான் இறைவன் கர்ம வினை அப்படிங்கிற அந்த ஒன்றை நம்மளுக்கெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். நீ செய்வது அப்படியே உனக்கு வரும். எங்கே போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம தவறுகள்லாம் செய்து கொண்டு நம்மளுடைய உயிரே மாய்த்து கொண்டாலும் அடுத்த ஒரு பிறவி அப்படிங்கிறது உடலை கொடுத்து அதற்கான அந்த தண்டனையை நமக்கு கொடுத்துருவார். அதுதான் இயற்கை நீதி, அதுதான் உலகத்தின் நீதி, அதுதான் ஈசனின் நியதி. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செயலை தொடங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்குள்ளே எப்பொழுதுமே அந்த மனமயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு செயல் இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மளுடைய அந்த மனமயக்கம் அப்படிங்கிறது காரணமாக அந்த சோம்பேறித்தனம்னு கூட சொல்லலாம். அதன் காரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி பண்ணுவோம், இல்லை நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இருப்போம். இதுதான் பார்த்திங்கன்னா மனமயக்கத்தில் மனிதர்களை தள்ளி விடுகிறது. ஆனால் எப்பொழுதுமே ஒருவன் இறைநிலையில் இறை சிந்தனையில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆன்மா அந்த மனமயக்கத்திலே இருக்காது. நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைத்தாலும் சரி, சிவபெருமானை நினைக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே அந்த உத்வேகம் உண்டாகும், எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே. அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும், நமக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவன் நம்ம உணர நம்மளுடைய அந்த மயக்க நிலையை போக்கி உத்வேகத்துடன் நம்மளுடைய உடலை அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ எப்பொழுதுமே சில பேர் பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் இறைவன் செயல் அப்படின்னு அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். இதற்கு பின்னால் இருக்கின்ற அர்த்தம் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு எந்த ஒரு சேதம் நடந்தாலுமே எல்லாமே இறைவன் நடத்துகின்ற அந்த பாதை அப்படிங்கிற அந்த சூழல்லே அவர்கள் இருப்பார்கள். அந்த மதிமயக்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு எப்பொழுதுமே அந்த விழிப்புணர்வோடு சுறுசுறுப்போடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். எப்போதுமே தேவையில்லாத மனக்கழிவுகளை நமக்குள்ளே சேர்க்காமல் இருக்கணும். இப்போ உடலானது தூய்மை இல்லாமல் இருக்குது, தினமும் குளித்து கொண்டு இருக்கிறோம், ஒரு 2-3 நாள் குளிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குள்ளே எழும். அப்போ நமக்குள்ளே இருக்கின்ற அந்த வியர்வையினால் துர்நாற்றம் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உடலை சுத்தம் பண்ணுவதற்கு நம்மளுடைய உடலை நீரால் அலசுவோம். அப்போ அந்த உடலில் உள்ள அந்த தேவையில்லாத கெட்ட துர்நாற்றம், தேவையில்லாத அழுக்குகள் நீங்கிவிட்டது அப்படின்னு நமக்குள்ளே அந்த மனதானது பதிய வைத்து விடும். இப்போ மனதிற்குள் நம்ம இரவு தூங்குவதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த நாளில் நடந்த எல்லா சிந்தனைகளும் நமக்குள்ளே இருக்கும். நம்ம அதற்கு முன்னாடி நடந்தது, அதற்கப்புறம் நடக்க போகிறது எல்லாமே இந்த இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு பெரிய துன்பமாக இருக்கின்றது. நிம்மதியாக அந்த தூக்கம் அப்படிங்கிறது இல்லாமலே நிறைய மனிதர்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்கன்னா அந்த மனக்கழிவுகளை போக்காமலேயே தங்களுடைய மனதினுள்ளே போட்டு வைப்பார்கள். அப்போ எப்படியாவது புரண்டு படுத்து தூங்கிவிட்டார்கள் என்றால் அவ்வளோதான், கொஞ்சம் அந்த மனதானது ஆறுதல் பட்டுவிடும். மறுநாள் காலையில் எழும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த சிந்தனைகள் எதுவுமே அவர்களுக்கு அவ்வளோ பெரிதாக இருக்காது. முழுவதுமாக இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்ல வரல, ஆனால் பெரிதாக இருக்காது. கொஞ்சம் இருந்தாலும் அதை பற்றி அந்த காலையில் அந்த அவசரமான நேரத்தில் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டார்கள். அன்றாடம் வேலை செய்வதற்கு அவர்கள் துணிந்து செயல்பட்டு அப்படியே நேரத்தை ஓட்டிட்டு போயிடுவாங்க. திரும்ப இரவு வரும் பொழுது இதே மாதிரி தான். அப்போ எப்பொழுதுமே அந்த மனக்கழிவுகளை நமக்குள்ளே சேர்க்காமல் இருக்கணும்னா இறைநிலையோடு சேர்ந்த அந்த தியானம் தான் நமக்கு கைகூடும். உறக்கம் அப்படிங்கிறது நமக்கு முற்றிலும் அந்த மனக்கழிவுகளை போக்கிவிடாது.
ஈசனை நினைத்து அந்த இறைநிலையோடு செய்கின்ற நம்மளுடைய தியானம் தான் நம்மளுடைய மன அழுக்குகளை அங்கிருந்து நம்மளுக்கு நீக்கி நம்மளுடைய மனதை அந்த இடத்துல செம்மைப்படுத்தி தெளிவாக மாற்றுகிறது. அப்போ நம்ம செம்மைப்படுத்தி விட்டோம் என்றால் நமக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நடந்து முடிந்ததையோ நடக்க போகிறதையோ நம்ம எப்பொழுதுமே யோசிக்க மாட்டோம். இப்போ நடந்து கொண்டிருக்கும் பார்த்தீங்களா? இப்போ காலையில் எழுறீங்க, அதற்கான வேலைகளை செய்கிறீங்க, அது மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கும். மற்றபடி எந்த ஒரு சிந்தனைகளும் உங்களுக்குள்ளே இருக்காது. ஏன்னா சிவ சிந்தனை அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே எழ ஆரம்பிச்சிட்டு. இப்போ எப்பொழுதுமே மனதை நம்ம செம்மைப்படுத்தணும், மனதை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னா அன்றாடம் தியானங்களை மேற்கொள்ளுங்க. சிவனை உங்களுக்குள்ளே கொண்டு வரதற்கு தேவையில்லாத பற்று உங்களுக்குள்ளே எழும்பொழுது அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்போ எப்பொழுதுமே நமக்குள்ளே அவர் இருந்து கொண்டே இருப்பார். அவர் இருக்கிற அந்த மனதானது ஒரு திடமான மனநிலையாக மாறிவிடும். மற்ற மனிதர்களை காட்டிலும் நமக்கு மகா தெளிவு ஏற்பட்டுவிடும். நம்மளுக்கென்று எந்த ஒரு இடத்திலும் தவறி கீழே விழுந்தாலும் நம்மளுக்கென்று ஒரு கை வரும். சிவனோட கை நம்மளுடைய தூக்கி பிடித்து விட்டு எழுந்து போடா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அவர் ஆட்கொள்கிற அளவுக்கு நம்ம அவர் மீது அந்த பக்தியை செலுத்தணும். அப்போ எல்லாமே நமக்கு உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி எல்லாமே நம்மளுக்கு திடமாக மாறிவிடும். சிவனே கதியென நம்மளுடைய வாழ்க்கையானது அந்த இடத்துலேருந்து பயணங்கள் மேற்கொள்ள ஆரம்பிப்போம். அப்போ உயிரோடு இருக்கும் பொழுது அவனை எப்படி அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தணும்? ஐம்புலன்களையும் பார்த்தீங்கன்னா நம்மளால் சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஞானிகளாக இருக்கிறவர்கள் சித்தர்களாக இருக்கிறவர் தனக்குன்னு எந்த ஒரு உடையும், அதாவது ஏதோ ஒரு உடையை அவர்கள் அணிந்து கொண்டு அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசையும் இருக்காது. உடல் தோற்றம் அப்படிங்கிறதும் ஏதோ மெலிந்து ஒரு மாதிரியாக தான் காணப்படும். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் உடலை அடக்கி தனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதற்கு அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கும். சாதாரணமாக நமக்கு எதுவும் இருக்காது. நம்ம எது பார்த்தாலுமே ஆசைப்படும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆசைகள் நமக்கு இருக்கிற வரை நம்மளால் எதையுமே அடக்க முடியாது. அப்போ நம்ம உணர்ந்து கொள்ளணும். சாதாரணமாக நம்ம கேட்குறோம், ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா அந்த ஐம்புலன்களையும் நான் அடக்கணும், அதற்கான வழிகளை கூறுங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்து விருப்பு வெறுப்பு இன்றி எல்லாமே மறந்து நம்ம இறைவனே கதியன்னு இருப்பது தான். அப்படி யாராலையும் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா நம்மளுக்கென்று வாழ்க்கை இருக்குது, சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எப்படின்னு பல்வேறு நமக்கு பின்னாடி இதெல்லாம் இருக்குன்னு அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது என்ன ஆகிறது? இதெல்லாம் விட்டுட்டு வர மனமானது அந்த இடத்துல இருந்து நம்மளை அசைக்க விடாது. இதையெல்லாம் துறந்து நம்ம இறைவனே கதியென போகும் பொழுது தான் அந்த இடத்துல இருந்து நம்ம மாற முடியும். அப்போ இப்படி கூறுகின்ற இந்த ஆசைகள், இந்த தவறுகளை நம்ம செய்தோம் என்றால் நம்ம சிவபக்தர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்களாக தான் இருப்போம். இதுதான் உண்மையான கருத்து. இதை தெளிவாக புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு ஏதோ சொல்கிறார்களே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். சிவபக்தர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு அவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பானதை அறுத்து நம்மளுக்கென்று அந்த பிறவா நிலையை கொடுக்குறாரு. அது எப்படி? நம்ம இந்த விருப்பு வெறுப்புமின்றி எல்லா ஆசைகளையும் துறந்து அவரே கதியென போகும்பொழுது தான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். இப்போ ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நம்ம முற்றிலுமாக மறந்து இறைவனே கதியென போகும்பொழுது தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அப்போ அந்த வாழ்க்கையை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாழும்பொழுது கிடைக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலை நம்ம சாதாரணமாக வாழ்கின்ற அந்த வாழ்க்கை. அப்போ அவர்கள் வாழ்கிறார்களே, சித்தர்கள் வாழ்கிறார்கள், ஞானிகள் வாழ்கிறார்கள்னா அவர்களும் நம்மளுடைய நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய நிலையை மாற்றி முழுவதுமாக இறைவனை உணர்ந்து தான் அவர்களும் அந்த நிலைக்கு போயிருக்காங்க. இப்போ சொல்கின்ற அந்த தவறுகள் எல்லாம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து அதற்கப்புறம்தான் இறைவனிடம் அவர்கள் தனக்கென்று தனிப்பாதை உருவாக்கி கொண்டு இறைவனே கதியென வாழ ஆரம்பித்து வருவார்கள். முதல்ல அடிப்படையாக இருக்கின்ற இந்த தகுதிகளை நாம் ஏற்படுத்தி கொண்டால் தான் இறைவனிடத்தில் நாம் அவரை வணங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தோன்றும். அந்த சந்தர்ப்பத்தை தோன்றினாலும் நாம் பயன்படுத்துவது தான் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம விதவிதமாக சாப்பாடு சாப்பிட்ருப்போம், இல்லை ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்படி பல்வேறு ஆசைகள் நமக்குள்ளே இருக்கும். இப்போ சிவபெருமானை வழிபடுறேன், நான் இமயமலைக்கு போகிறேன், அங்கே போய் நான் தவம் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கிளம்பலாம். நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்குள்ளேயுமே பாதி தூரத்தில் நம்ம ஓடியாந்துருவோம். ஏன்னா நம்மளுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் பூராமே நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும்.
சும்மா வாயார யார் வேணுமானாலும் கூறலாம், ஆனால் மனதார அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு கடினமான செயலாகத்தான் இருக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இறைவனை முழுவதுமாக அடைய முடியலனாலும் அடுத்தொரு பிறவி இருந்தால் அவனே கதியென வாழணும் அப்படிங்கிற அந்த ஆசையை அவனிடம் பெற்றுவிடணும். அதற்கு இந்த பிறவிலையாவதும் கர்மாக்களை சேர்க்காம பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காம எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசைப்படாமல் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பிறவியில் நம்ம எடுத்துக்கொள்கின்ற இந்த முடிவு தான் அடுத்த பிறவியில் நமக்கு அது தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு எல்லாமே புரிந்துவிடும். அதனால் இறைவனை வழிபடுறோம்னா எந்த ஒரு ஆசைகளும் நம்ம அவரிடம் கேட்க வேண்டாம். எனக்கு அது கொடு இது கொடு, மற்றவன் அப்படி வாழ்கிறான், எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சுக்கள் எல்லாம் இறைவனிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இருக்கின்ற நிலை அவர் உங்களுக்கு குடிசையில் வைத்திருந்தாலும் எப்படி நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, எல்லாமே மண்ணுக்கடியில் தான் நம்ம போகிறோம். மண்ணு தான் நம்மளை சாப்பிட போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எப்படி இருக்கிறோமோ அந்த நிலையில் வாழ்வதற்கு நம்ம எப்பொழுதுமே நம்மளை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழணும். இதுதான் ஒரு உண்மையான சிவபக்தர்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, எல்லாமே சிவமாக இருக்கின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம சிவமாக பார்க்கும் பொழுது பிற உயிர்களை நம்ம துன்புறுத்தக்கூடாது. ஒரு உயிர் பார்த்திங்கன்னா, இப்போ தெரியாத சின்ன பசங்க கூட சில உயிர்களை துன்புறுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு உணராத தருவத்தில் அவருடைய பெற்றோர்கள் அதை புரிய வைக்கணும். அவர்களும் சேர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. இது ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா, பிற உயிர்களிடத்தில் நம்ம எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பு செலுத்துகிறோம். இறைவன் ஈசனும் அப்படித்தான் நம்ம மீது அன்பு செலுத்தி தான் நமக்கு எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நம்ம மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று திங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லா உயிர்களுமே சமம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது புலால் உண்ணுவது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இந்த எண்ணத்திலிருந்து நம்ம மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் இறைவனிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவதற்கு நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தினமும் பார்த்திங்கன்னா ஒரு முறையாவது பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த சிவபெருமானுடைய ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த நாட்களில் டெய்லி நம்ம கடந்து போகின்ற ஒரு வேளையிலையாவது நம்ம சொல்லிவிடணும். நம்ம தினமும் வேறு என்னெல்லாமோ செய்கிறோம், ஆனால் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனை நினைத்து நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். இப்படியே தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தோம்னா அது நமக்கு பழக்கமாயிரும். இறைவனிடத்திலும் அந்த மேன்மை நம்மளுக்கு பெருகிவிடும். ஏன்னா நம்ம ஒரு தொடக்கத்தில் ஒரு விஷயம் நமக்கு செய்யும் பொழுது அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அதையே நம்ம பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் அதற்கு அதோடைய கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போனாலும் சரி, இறைவனிடத்தில் நம்மளை பக்தி செலுத்தினாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும், கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அவரிடம் அந்த அன்பை பரிமாற நம்ம ஆரம்பித்து விட்டோம் என்றாலே அதற்கப்புறம் நம்மளால் சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அதற்கப்புறம் நடக்கின்ற அந்த அற்புதங்கள் எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் பஞ்சாட்சர மந்திரத்தை இறைவனோட அந்த திருநாமத்தை சொல்வதற்கு நம்ம தவறக்கூடாது. தினமும் ஒரு முறையாவது சொல்லிவிடணும். இல்லை என்னால் இப்போ நிறைய முறை சொல்ல முடியும்னா 108 முறை கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட சிந்தனைகளை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அவர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படணுமே தவிர அவன் அப்படி இருக்கிறானே நம்மளால் இருக்க முடியலை அப்படிங்கிற அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறத மட்டும் நமக்குள்ளே எழக்கூடாது. இது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒருத்தங்க மீது அந்த பொறாமை குணம் நமக்கு இருந்தாலே நமக்கு என்ன தோன்றும், நம்மளுக்கு அடுத்த ஆசைகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே போகும். அவனை விட நம்ம மேன்மையடையணும், என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது தவறான பாதைகளுக்கு கூட போகிறதுக்கு நம்மளுக்கு அந்த இடத்துல வழிவகுக்கும். அதனால் என்றைக்குமே அனைவருமே நலமுடன் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைத்தா இறைவன் நம்மளை என்றைக்குமே நலமோடு வைத்திருப்பார். நம்ம சுயநலமாக வாழும் பொழுது இறைவனும் நம்மிடத்தில் அந்த சுயநலத்தின் காரணமாக நம்மளுக்கு எப்பொழுதுமே அந்த இறைநிலையை பெற முடியாத மாதிரி தான் நம்ம இருப்போம். அதனால் பிற உயிர்களையும் தாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மாதிரியே நினைக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்தோம் என்றால் நமக்கு எதுவுமே நல்லபடியாக நடக்காது. அதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபக்தர்களாக நம்ம இருக்கின்ற பட்சத்தில் இந்த தவறுகளை நம்ம முற்றிலுமே செய்யக்கூடாது. அதுதான் நமக்கு வாழ்க்கையில் அவருடைய வழியில் பயணிப்பதற்கு மேன்மை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கும். நம்ம மனிதர்களாக வாழ்கிறோம் என்றாலே நம்ம மனிதனாக வாழவில்லை. நம்ம ஞானிகள் மாதிரி வாழனாலும் பரவாயில்ல, மனிதனாகவாவது வாழலாம். மனிதன் அப்படிங்கிறவன் ஆரம்ப காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பான் என்றால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்,
நம்மளுக்கென்று நிலங்களை பெருக்கணும், நம்மளுக்கென்று பின்னாடி வருகின்ற இந்த சொத்துக்களை சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம வாழ்கிறோம். இப்படி நம்ம வாழ்கிறோம். எதற்காக வாழ்கிறோம்? நமக்கு அடுத்து வருகின்ற இந்த சந்ததிகளுக்காக பெருக்கி கொண்டு வாழ்கின்றோம். நம்ம என்ன தான் எல்லாமே நம்ம பெருக்கி அடுத்த சந்ததிகளுக்கு நம்ம வாழ்ந்து விட்டாலும் அதே பயணத்தில் தான் அந்த சந்ததிகள் போகுமா அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் உங்களுடைய அப்பா வழியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, அவரே மாதிரி நீங்கள் வாழ்ந்திருப்பீங்கள் என்றால் அப்படி கிடையாது. உங்களுக்கென்று ஒரு தனிப்பாதை இருக்கும். அவர்கள் சேமித்து வைத்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருப்போம். இப்படி தான் வாழ்க்கை பார்த்திங்கன்னா மாறுபட்டு தான் வரும். அப்போ இதையெல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் உணர்ந்து கொள்ளணும். என்ன தான் கஷ்டப்பட்டு உழைத்து தேடி தேடி வைத்திருந்தாலும் அது நமக்கு எந்த ஒரு வகையிலும் பயன்பெறாது. எல்லாமே நம்ம செல்வத்தை தேடி வச்சுருக்கோம், அந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம், இந்த பொருளை வாங்கி வச்சுருக்கோம். அது வயசானதுக்கப்புறமும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியுமா? கிடையாது. நம்மளுக்கென்று நம்ம எல்லாமே தேடி வைத்துக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியலை, நம்மளுடைய உடல் தோற்றம் எல்லாமே மெலிந்து காணப்படுது. உடலில் பார்த்திங்கன்னா பலனே கிடையாது, சக்தியும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓரமாக உட்காந்துருவோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தேடி வைத்திருந்த அந்த கோடிகளாக இருக்கட்டும், பணங்கள், இப்படி எல்லாமே அதை வைத்து நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா உடலில் எந்த ஒரு அசைவுமே இல்லாட்டி அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது. அந்த உயிர் கடைசி நேரத்தில் தான் தேடும். அந்த வயதான தோட்டத்தில் இருக்கவங்க நம்மளை யாருமே அந்த அளவுக்கு கூட கவனித்து கொள்ள மாட்டார்கள். அப்போ இளமையில் நம்ம ஆடின ஆட்டமெல்லாம் முதுமையில் ஒரு கட்டத்தில் முடிந்து விடுகிறது. இப்போ என்ன தான் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையை நம்ம என்ன தான் வாழ்ந்தாலும் கடைசியில் நம்ம நிம்மதியை தேடி அலையும் பொழுது அதற்கான தேடல் அப்படிங்கிறது அந்த இடத்துல முடிந்து விடுகிறது. நம்ம அப்போ தான் ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கென்று இந்த உலகத்தில் இவர்கள் கூட நிரந்தரம் இல்லையே, உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு நம்ம உணர்ந்ததுக்கப்புறம் நமக்கு எது தான் நிரந்தரமான அன்பு அப்படின்னு நம்ம அப்போ தான் இறைவனை சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆனால் சிந்திக்க ஆரம்பித்த பிறகும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உடலில் அந்த பலன் இல்லை, நம்மளுக்கான அந்த சக்தி இல்லை. இறைவன் அப்போ தேடன்னு நினைத்தாலும் நம்மளுடைய உடலானது உயிரை விட்டு எப்போ பிரியும் தருவாயில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்க முடியாது. அதற்குத்தான் இப்பையிலேருந்தே இளமையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் முதுமையில் ஓரளவுக்காவது இறைவனை பற்றின அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும். இந்த குணங்கள் தான் ஒரு மனிதனை இறைவனிடத்தில் சிவபெருமானிடத்தில் மேன்மைடைய செய்து அவரிடமே கொண்டு போவதற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு கூறுவது எதற்காக? அவன் அருள் இருந்தால் தான் அவனை வணங்கவே முடியும். அவனை பற்றின அந்த புராணத்தையும் நம்ம பேச முடியும். அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்படிங்கிறத அவன் அருள் இருந்தால் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அவன் அருளை நம்ம முன்கூட்டியே நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும். அப்படின்னா நம்ம முதல்ல நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். நம்மளோட உடலுக்கு தேவையை மட்டுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதை மறந்து செயல்பட்டால் தான் நமக்குள்ளே இருக்கின்ற அந்த நற்குணங்களை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவனுடைய அருளானதை நம்ம பெற முடியும். அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு ஆசைகளும் விருப்பு வெறுப்பம் காமம் இப்படி எந்த ஒரு தலைகணமும் இல்லாமல் மனிதனாக நம்ம வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இறைவனை பற்றி உணர்வதற்கு அவர் நமக்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். அதனால் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக நம்மளால் போக்க முடியாது. ஏன்னா ஒரு பழக்கம் கெட்ட பழக்கத்திலே நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் டக்குன்னு அதை விட முடியாது. ஏன்னா திரும்ப அதில் போய் உங்களை மூழ்க தான் அடிக்கும். எவ்வளோ நாள் தான் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஆசை உங்களை தூண்டும். அதனால் நீங்கள் அந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு நல்வழியில் வாழ்வதற்கு இறைவனர்களால் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.